வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் கைத்தட்டல்களை தற்போது வழங்கலாம். இத்தகைய கண்காட்சியினை ஈரோடு மாவட்டத்தில் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். குறளில் ஒரு தொழிலுக்காக ஒரு அதிகாரம் படைக்கப்பட்டது என்றால் அது உழவு ஒன்றிற்காகத்தான். உழவு இல்லையேல் உணவு இல்லை. மாந்தர்க்கு பசி இருக்கும் மட்டும் உழவு இருக்கும். அத்தகைய உழவை காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்கள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் குறித்த காட்சிக்கூடம். தரிசு நிலங்களை சாகுபடிக்கு உகந்ததாக மாற்றிட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்படுகிறது. 4 ஆண்டுகளில் இதுவரை 47,446 ஏக்கர் பரப்பளவில் குறுகிய கால வேளாண் பயிர்கள் மற்றும் பழ மரக்கன்றுகள் நடவு மேற்கொள்ளப்பட்டு தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் ரூபாய் 574 கோடி தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு வருகிறார்கள்.